1980 இருந்து நடந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப 1995 அந்த 95 2014 வரைக்கும் வேலை செஞ்ச 14 வரைக்கும் வேலை செஞ்ச ஒரு பணியாளர் வந்து அவருடைய நூற்றுக்கணக்கான பிணங்களை வந்து அவரே அடக்கம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அந்த மனசாட்சி தாங்க முடியாமல் அவர் அந்த பணியை விட்டு வேற மாநிலத்துக்கு ஓடி இருக்காரு, ஒளிஞ்சிருக்காரு. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் என்னன்னு கேள்வி கூட கேட்க முடியாது. ஒரு அம்மா கூட இப்போ ஓப்பனாக வந்திருக்காங்க, மகளை காணோன்னு சொல்லி வரும்பொழுது அந்த அம்மாவை மிரட்டி அடித்து அந்த அம்மாவை வந்து கடத்திட்டு போய் விரட்டி அடித்து கோமால போட்டு பெங்களூர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கான். அந்த அம்மா வந்து 3 மாதம் கழித்து நினைவு திரும்பி பார்க்குறப்ப அந்த அம்மா எங்கடா இருக்கோம்னு சொல்லி எப்படி வந்தோம்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. அதாவது நல்லது செய்கிறோம் என்ற போர்வையில் அதற்கு பின்னால் மறைந்து கொண்டு இப்படிப்பட்ட கொலைகளை செய்யக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு கூட்டத்தில் வந்து மக்கள் நம்பிக்கையோடு போய் பணங்களை கொட்டி கொடுக்குறாங்க. இப்போ மக்களது நம்பிக்கையை எந்த அளவிற்கு கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்று கலைஞர் கருணாநிதி பராசக்தியில் எழுதினார். நாங்கள் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்று கலைஞர் வந்து பராசக்தியில் வாசிக்க அந்த பாலியல் எண்ணங்களுக்கு பலிகடாக எடுக்கும்போது இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் அப்பாவி பிள்ளைகள் வந்து நம்பி பெற்றோர்கள் கொண்டு போய் படித்த வச்சு அங்கே போனால் ஏதாவது படிப்புக்கு உதவி தொகை கிடைக்கும், அங்கே போனால் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே போனால் நம்ம பிள்ளை படித்து வந்துடும், நம்மளால் செலவு வைக்க முடியல, இந்த காலேஜில் கொண்டு சேர்த்தோம்னா நல்லா படித்து வந்துடும் என்று சொல்லி இவர்கள் நம்பி போய் சேர்கிற இடங்கள் எல்லாம் வந்து கொலை கூடங்களாக, சித்திரவதை கூடங்களாக, பாலியல் விபச்சார கூடங்களாக மாறிக்கொண்டு வருகிறது என்பது தான் இந்த இதிலிருந்து தெரியுது. இது மாதிரி போலி சாமியார்கள், இந்த சாமியார்கள் வந்து குற்றச்சாட்டு வரும்பொழுதே அதை வந்து களையவில்லை என்று சொன்னால் என்னாகும்? நிகிதா எப்படி வந்து பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின நிகிதா தனது செல்வாக்கை பயன்படுத்தி IAS IPS அதிகாரிகள் தன் அப்பா அம்மாவுடைய அரசு ஊழியர் என்ற அந்தஸ்தை பயன்படுத்தி இப்போ சின்ன சின்ன விஷயங்களில் காவல்துறை ஃபெயிலியர் ஆகுது, அரசியல் தலையீடு நடக்குது, அதிகார தலையீடு நடக்குது, ஜாதி அரசியல் நடக்குது, மத அரசியல் நடக்குது. இத்தனைக்கும் கர்நாடகா மத அரசியல் தான். உளவியல் வந்து கொடூரத்தின் உச்சம், கொடூரத்தின் உச்சம். அப்போ உளவியலை வந்து நீங்கள் என்ன, அப்போ ஒரு வக்கர எண்ணம் பிடித்தவன் தானே அப்படிலாம் பண்ண முடியும். அப்போ நல்ல தலைவர்களும் ஆன்மீகத்தில் அருமையான தலைவர்கள்லாம் இருக்காங்க, இங்கே கர்நாடகாவிலே இருக்காங்க. இவர்களது கிளவுட்டு வந்து எல்லா அரசியல் கட்சி மேலே இருக்குது. அரசியல் கட்சி பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மத ஜனதாதளமாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே வந்து இந்த சாமியார்களது ஆதரவில் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரு சில பேருடையது தனிப்பட்ட வக்கிரங்கள், தனிப்பட்ட வன்மங்கள். அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவருடைய சிறப்பு உதவியாளர் திரு பொன்ராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 100 இடங்களுக்கு நான் தான் அந்த இடத்துல கிடைச்சேன் அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு பதட்ட நிலை ஏற்பட்டிருக்கு அந்த தர்மசாலா அந்த வளாகத்தை ஒட்டி கோயிலை ஒட்டி. கிட்டத்தட்ட இந்த செய்தி எல்லாம் என்ன மாதிரியான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு தர்மஸ்தலான்றது வந்து ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன். ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய இடம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ட்ரஸ்டால் நிர்வகிக்கப்படக்கூடிய இடம். கோயிலோட சேர்ந்து ஆற்றங்கரையோட சேர்ந்து இருக்கு.
அப்படிப்பட்ட இடத்துல மக்கள் நம்பிக்கையோட போய் முழு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட இறை நம்பிக்கையோட ம். அங்கே போய் தங்கி சேவை செய்து ம். அங்கே போய் தன் பசியாறி ம். வரக்கூடிய இடம் அது. கோடிக்கணக்கான பணங்களை இவர்கள் சேவை செய்கிறார்கள், நல்லது செய்கிறார்கள், மக்களுக்கு நல்லது செய்கிறார்கள் என்ற பெயரில் மக்கள் வந்து டொனேட் பண்ணுற இடம் அது. கோடிக்கணக்கு கோடிக்கணக்கு பெரிய பணப்புழக்கம் இருக்குன்னு பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடம். அந்த பணம்லாம் என்னவா மாறுது? அந்த பணம் வந்து கல்லூரியாக மாறுது, மருத்துவமனையாக மாறுது, எல்லாமே பல்வேறு சமூக அன்னதானமாக மாறுது, கோயிலுக்கு செய்யக்கூடிய ஆன்மீக பணியாக மாறுகிறது, கோயிலுக்கு செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரமாக மாறுது. இது எல்லாமே மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு கேட்டகரிக்கு அது பயன்படுது. ஆனால் இங்கே பிணமாக மாறுது, பிணமாக மாறி இருக்கு. அங்கே தான் இங்கே பிரச்சனை. அப்போ இந்த கிளவுட்டை பயன்படுத்தி இந்த வீரேந்திர ஹெக்டேன்னு சொல்கிறாங்க, அவர் தான் இப்போ கரண்ட் எம்பி போல தெரியுது. அப்போ இந்த கிளவுட்டை பயன்படுத்தி 1980 நடந்திருக்குன்றாங்க. 1980 நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ 1995 அந்த 2014 வரைக்கும் வேலை செஞ்ச 14 வரைக்கும் வேலை செஞ்ச ஒரு பணியாள் வந்து அவருடைய 100கணக்கான பிணங்களை வந்து அவரே அடக்கம் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து அந்த மனசாட்சி தாங்க முடியாமல் அவர் அந்த பணியை விட்டு வேற மாநிலத்துக்கு ஒளிஞ்சிருக்காரு. வந்துருமோன்னு அவருடைய சொந்தக்காரங்களுக்கே ஏதோ ஒரு இந்த பாதிப்பு பாலியல் குற்றச்சாட்டு நடந்து கொல்லப்பட்ட உடனே இனிமேல் நம்மளும் இங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஓடி இருக்காரு. இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாயிருக்கு. அவருக்கு வந்து தைரியமாக வெளியே வந்து இதை சொல்லணுன்ற தைரியம் வர்றதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு. 2014 போயிருக்காரு, 2025 தான் வெளியே வருது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு 100கணக்கான பிணங்களை ஒருத்தர் அடக்கம் பண்ணியிருக்காரு. 400க்கும் மேற்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே பெண்கள், பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஊரில் நம்ம, எப்படிப்பட்ட சூழலில் நாட்டில் நம்ம வாழ்கிறோம். இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிகப்பெரிய அளவில் என்னன்னு கேள்வி கேட்க முடியாது. ஒரு அம்மா கூட இப்போ ஓப்பனாக வந்திருக்காங்க, மகளை காணோன்னு சொல்லி வரும்பொழுது அந்த அம்மாவை மிரட்டி அடித்து அந்த அம்மாவை வந்து கடத்திட்டு போய் விரட்டி அடித்து கோமாவில் போட்டு பெங்களூரில் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டிருக்கான். அந்த அம்மா வந்து 3 மாதம் கழித்து நினைவு திரும்பி பார்க்குறப்ப அந்த அம்மா எங்கடா இருக்கும்னு சொல்லி எப்படி வந்தோம்னே தெரியாமல் இருந்திருக்காங்க. இனிமேல் இருந்தால் உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மாவும் பேசாமல் போய் இப்போ எத்தனை பேர் போயிருப்பாங்க, எத்தனை பேர் கொல்லப்பட்டிருப்பாங்க, எத்தனை பேர் புதைக்கப்பட்டிருப்பாங்க. இதே குற்றச்சாட்டு தானே ஜக்கி வாசுதேவ் மேலே வந்தது. இது வரைக்கும் அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? எத்தனை பேர் இது மாதிரி இதுக்கு பலியாயிருப்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இதுவரை வந்த கணக்கு தான், வராத கணக்கு எவ்வளவோ தெரியல. அப்போ இதை இப்படிப்பட்ட அதாவது நல்லது செய்கிறோம் என்ற போர்வையில் அதற்கு பின்னால் மறைந்து கொண்டு இப்படிப்பட்ட கொலைகளை செய்யக்கூடிய ஒரு மிக கொடூரமான ஒரு கூட்டத்தில் வந்து மக்கள் நம்பிக்கையோடு போய் பணங்களை கொட்டி கொடுக்குறாங்க. பணங்களை வந்து தன் சேமிப்புகளை கொட்டி கொடுக்குறாங்க, காணிக்கையை கொட்டி கொடுக்குறாங்க, மொட்டை எடுக்கிறாங்க, போய் நகை நட்டுகளை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த கொலைபாதக செயலுக்காக இதுக்கு எல்லாத்துக்கும் இது உடந்தையா இருக்கு. அப்ப மக்களது நம்பிக்கையை எந்த அளவிற்கு கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்று கலைஞர் கருணாநிதி பராசக்தியில் எழுதினார். நாங்கள் கோயில்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது என்று கலைஞர் வந்து பராசக்தியில் உண்மை இருக்கு. இன்னைக்கு கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டு வருகிறது. அதுவும் மிகப்பெரிய கொடியவர்களின் கூடாரமாக மாறிக்கொண்டு வருகிறது என்பது நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டலைன்னா இங்கே வந்து அரசு நிர்வகிக்கக்கூடிய கோயில்களையும் இப்படி மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க. அதனால அரசு நிர்வகிக்கக்கூடிய கோயில்களை
இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ப்ரைவேட் ஆளுங்களுக்கு கொடுத்தா அவன் வந்து பணமும் வரும், அவனுக்கு பணத்தையும் சம்பாதிப்பான், கோடிக்கணக்கில் தங்க நகை வரும், எல்லாம் வரும். எல்லாம் வந்துட்டு அந்த ஆணவத்தில் அவன் வந்து இந்த மாதிரி இளம் பெண்களை பாலியல் வேணால் பணம் வந்துருச்சு, பணம் கோடிக்கணக்கில் வருது, பணம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பதவி வந்துடும், பதவி வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக மதிப்பு வந்துடும், மதிப்பு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா சகல விதமான சௌகரியங்களும் கேட்குது. மனித மனம், பக்கிரம், பாலியல் எண்ணங்கள் வருது. அந்த பாலியல் எண்ணங்களுக்கு பலிகடாக எடுக்கும்போது இந்த மாதிரியான பிள்ளைகள்லாம் அப்பாவி பிள்ளைகள் வந்து நம்பி பெற்றோர்கள் கொண்டு போய் படிக்க வச்சு, அங்கே போனால் ஏதாவது படிப்புக்கு உதவி தொகை கிடைக்கும், அங்கே போனால் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே போனால் நம்ம பிள்ளை படித்து வந்துடும், நம்மளால் செலவழிக்க முடியல, இந்த காலேஜில் கொண்டு சேர்த்தோம்னா நல்லா படித்து வந்துடும் என்று சொல்லி இவர்கள் நம்பி போய் சேர்ற இடங்கள் எல்லாம் வந்து கொலை கூடங்களாக, சித்திரவதை கூடங்களாக, பாலியல் விபச்சார கூடங்களாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதுதான் இந்த இதுல இருந்து தெரியுது. அப்ப இதற்கு ஒரு ஒரு நிர்வாக தன்மை உடையவர்களுடைய கல்லூரியும் பள்ளியும் எவ்வளவு ஆபத்தாங்க, மிகப்பெரிய ஆபத்துங்க. அதாவது அதை பயன்படுத்துறாங்க, அதை வெஹிக்கிளா பயன்படுத்துறாங்க மாணவிகள். கல்லூரியையும் பள்ளியையும் வெஹிக்கிளா பயன்படுத்துறாங்க. அதான் அவங்களுக்கு ஃபீடர் மெக்கானிசம். ஃபீடர் மெக்கானிசம். அதுல யாரும் கிளவுட் இல்லாதவங்க, அதிகமாக பேச முடியாதவங்க, இவங்க தான் பெற்றோர்களை பார்த்தவொன்னே தெரிஞ்சு போயிருமே. இந்த பெற்றோர்களால் ஃபைட் பண்ண முடியுமா? பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்காங்க, இவங்களால ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னா அவங்கள ஐடென்டிஃபை பண்ணியே இவங்க இதை பண்ணுறாங்க. அப்போ எந்த அளவிற்கு வந்து ஒரு கொடூர சித்திரவதை கூடங்களாக இப்போ தனியாரால் நடத்தப்படக்கூடிய இந்த ஆன்மீகத்தின் பெயரில் நடத்தக்கூடிய போலி வியாபாரம் எந்த அளவிற்கு வந்து ஒரு உயிர்கொல்லி சித்திரவதை கூடங்களாக மாறிக்கொண்டு வருகிறது என்பதற்கு கர்நாடகாவினுடைய தர்மஸ்தலா ஒரு மிகப்பெரிய உதாரணம். அந்த தர்மஸ்தலாவாக ஜக்கி வாசுதேவ் மாறிவிடக்கூடாது. ஜக்கி வாசுதேவ் மேலே ஒரு கண் வைக்கணும். இது மாதிரி போலி சாமியார்கள், இந்த சாமியார்கள் வந்து குற்றச்சாட்டு வரும் பொழுதே அதை வந்து களையவில்லை என்று சொன்னால் என்னாகும்? நிகிதா எப்படி வந்து பணத்தை வாங்கி கொண்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தின நிகிதா தனது செல்வாக்கை பயன்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் தன் அப்பா அம்மாவுடைய அரசு ஊழியர் அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி செல்வாக்கை பயன்படுத்தி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு உடந்தையாக இருந்து கொள்ளையடித்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் முதலமைச்சர் பேரையே மிஸ்யூஸ் பண்ணி நான் அவரோட க்ளோஸு என்று சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி அதன் மூலமாக க்ளவுட்டை எடுத்து அதன் மூலமாக அப்பாவிகளை பணத்தை வாங்கி ஏமாற்றி அது போலீஸு ஆக்ஷன் எடுக்க முடியல, அஸ்ரா கார்காலே நடவடிக்கை எடுக்க முடியல. அப்படின்னா எந்த அளவிற்கு இன்றைக்கு அஜித் குமாருடைய கொலை வரை வந்து முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்க முடியல, ஆக்ஷன் எடுக்கல, நடவடிக்கை எடுக்கல. நீ சொன்ன குற்றச்சாட்டு உண்மையான இது வரைக்கும் போலீஸ் விசாரிச்சிச்சா? அவளை அரெஸ்ட் பண்ணிச்சா? உன் நகை எவ்வளோ வாங்கினதுக்கு இதங்க சீட்டுங்க, ரெசிப்டுங்க, உங்ககிட்ட எவ்வளோ நகை இருக்கு? எந்த ஆவணமும் சேகரிக்க, எந்த ஆவணமும் இல்லை. அதிகாரத்துறையில் நடந்த தவறுகளே அதெல்லாம் தவறுகள். அப்போ இதை கேட்கறதுக்கே நாதி இல்லாத அளவுக்கு போச்சு. அப்படின்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்களில் காவல்துறை ஃபெயிலியர் ஆகுது, அரசியல் தலையீடு நடக்குது, அதிகார தலையீடு நடக்குது, ஜாதி அரசியல் நடக்குது, மத அரசியல் நடக்குது. இத்தனைக்கும் கர்நாடகா மத அரசியல் தான். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட இளம் பெண்களை அவர் சொல்லும்போது பள்ளி மாணவிகள் உட்பட கல்லூரி மாணவிகள் உட்பட புதைச்சோம் அப்படின்றாரு அவரு. அப்படிப்பட்ட ஒரு நபரோட உளவியல் எப்படி இருக்கும்? உளவியல் வந்து கொடூரத்தின் உச்சம்ங்க. அந்த பிணங்களை கொடூரத்தின் உச்சம். அப்போ உளவியலை வந்து நீங்கள் என்ன, அப்போ ஒரு வக்கர எண்ணம் பிடித்தவன் தானே அப்படிலாம் பண்ண முடியும்.
நீங்கள் கர்நாடகா வந்து ஒரு சமய சமயத்தினுடைய வெளிப்பாடு அதிகமாக இருக்கக்கூடிய இடம். மாநிலம். சிவகுமார சாமிகள்னு 103 வயசு 110 வயசு இருந்தார் சிவகுமார சாமிகள். நான் போயிருக்கேன். ம். மிக மிக ஒரு ஏகப்பட்ட நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறாரு. ஜேஎஸ்ஓ சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவருமே நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடம், காலேஜு, மெடிக்கல் காலேஜு, ஃபார்மா காலேஜ் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இப்படி ஒவ்வொரு மடங்களுமே ஆதிசுஞ்சினகிரி மடம். இப்படி ஒவ்வொரு மடங்களுமே வந்து மிகப்பெரிய லெவலுக்கு எஜுகேஷனில், மருத்துவத்தில், ஆன்மீக பணியில் ஏகப்பட்ட சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஆனால் அந்த தலைவர்கள் சரியாக இருந்தால் தானே மடம் நல்லா இருக்கும். 110 வயசு வரைக்கும் எந்த குற்றச்சாட்டு இல்லாமல் சிவகுமார சாமிகள் மடத்தை நடத்தியிருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஜேஎஸ்ஓ சுவாமிகள் அப்படிதான், அவரும் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு தான் இருக்கார். எந்தவித குற்றச்சாட்டு இல்லை அவங்க மேலெல்லாம். அப்போ நல்ல தலைவர்களும் ஆன்மீகத்தில் அருமையான தலைவர்கள்லாம் இருக்காங்க. இங்கே கர்நாடகாவிலே இருக்காங்க. இவர்களது கிளவுட்டு வந்து எல்லா அரசியல் கட்சி மேலே இருக்குது. அரசியல் கட்சி பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், மத ஜனதாதளமாக இருக்கட்டும், எல்லா கட்சியுமே வந்து இந்த இவர்கள் இந்த சாமியார்களது ஆதரவில் இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு சில பேருடையது தனிப்பட்ட வக்கிரங்கள், தனிப்பட்ட வன்மங்கள். என்னைக்கு தனி மனித வன்மத்துக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் பலியாகுதோ அப்போ அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் மிகப்பெரிய தாக்கம். எதுக்கு நம்ம எடப்பாடியை வந்து சொல்கிறோம்? ஒரு தனி மனித வக்கிரம் இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ணுது. ஒரு தனி மனித வக்கிரம் இன்னைக்கு தர்மஸ்தலா என்ற மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷனை காலி பண்ணிருச்சா இல்லையா? சொல்லி முடிஞ்சா இல்லையா? அப்போ என்ன ஆகுது? தலைமை பண்புக்கு வரக்கூடியவர்கள் தகுதியானவர்களாக வரணும். எத்தனையோ இடத்துல வந்து நீங்கள் வந்து இது இருக்குது, அங்கே தான் இருக்குது. நம்ம சங்கராச்சாரியாருடைய ஆதிசங்கரா மடம் அங்கே தான் இருக்குது, கர்நாடகாவில் தான் இருக்குது. இங்கே கூட காஞ்சிபுரம் மடம் கூட வந்து அவங்க ரெகக்னைஸ் பண்ண மடம் கிடையாது. ஆனால் ஆதிசங்கராச்சாரியர் தோற்றுவித்த மடத்தில் ஒரு மடம் அது அங்கே இருக்குது. கேரளாவில் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டுருக்கு. எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லையா அவர்கிட்ட. ஆனால் காஞ்சி சங்கராச்சாரியர் மேலே குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு வந்துச்சா இல்லையா? ஆமாம். இப்போ பிரச்சனை என்னென்னா, த இண்டிவிஜுவல் ஹூ டிஃபால்ட்ஸ், த ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சரியா இல்லைன்னா இன்ஸ்டிடியூஷனே காலியாயிரும். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சரியா இல்லைன்னா டோட்டல் இன்ஸ்டிடியூஷனே பேர் கெட்டு போயிடும். ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சரியா இல்லைன்னா டோட்டல் கட்சியே காலி. ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் சரியில்லைன்னா டோட்டல் கம்பெனியே காலி. அது மாதிரி தான் அது. இதெல்லாம் அது சில பேர் அது ஆசைக்கும் தேவைக்கும் அந்த அவங்களுடைய வன்மத்திற்கும் அவங்களுடைய வக்கிரத்திற்கும் பாலியல் எண்ணங்களுக்கும் தங்களை பணம் பதவி வந்த உடனே அதை வந்து அதை மேனேஜ் பண்ண முடியாமல் அவர்கள் தங்களை தாங்களே அழித்துக் கொள்கிறார்கள். இன்ஸ்டிடியூஷனையும் காலி பண்ணிடுறாங்க. மக்களது நம்பிக்கையை சிதைச்சிடுறாங்க. இப்போ இதில் கூட இத்தனை பணங்களையும் புதைத்ததாக சொல்லி இன்னைக்கு வந்திருக்காரு, நீதிமன்றம் வந்திருக்கு. இந்த நபரும் குற்றவாளி. அந்த நபரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி தான். அது என்னென்னா அதை முதலே சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி வர்றாங்க செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் ஹீ இஸ் அப்ரூவர் நவ். ஹீ இஸ் அ குற்றவாளி தான். வேறு வழி இல்லை. நான் என் வேலையை செஞ்சேன். புதைக்க சொன்னாங்க, நான் செஞ்சேன். வேறு வழி இல்லை. என்னால் வந்து நான் வந்து அண்டர் த்ரெட்டு நான் வந்து இதை பண்ணேன். இல்லைன்னா என் உயிருக்கு ஆபத்தாயிரும். அப்போ நான் இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்னால் முடியலை. ஒரு ஸ்டேஜில் நான் வெளியே ஓடி போயிட்டேன். இன்றைக்கி நான் தைரியத்தோடு வந்து நான் அப்ரூவராக மாறி இருக்கேன். அப்படின்றப்ப அவர் குற்றவாளின்ற ஸ்டேட்டஸ்லேருந்து அப்ரூவர் ஸ்டேட்டஸுக்கு மாறிடுறார். குற்றவாளி தான் அவர். சரி, அவருக்கு தண்டனை உண்டு. அவருக்கு அப்ரூவர், அது நீதிமன்றம் பார்த்து சொல்லணும். அவரை குற்றவாளின்னு கன்சிடர் பண்ணுதா இல்லை அப்ரூவர்னு கன்சிடர் பண்ணுதா, அது வந்து சாட்சியங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும். இவரோட உயிருக்கு ஏதாவது சிக்கல் வர நேரிடும்? கண்டிப்பாக அவருக்கு உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? பாவம், ஒரு ஏழை தொழிலாளி, துப்புரவு பணியாளர். நாளைக்கே ஒரு காரை லாரியை வச்சு அடித்தாங்கன்னா காலி பண்ணால் முடிஞ்சு போச்சு. என்ன பண்ணுவீங்க? எதுவும் நடக்கலாம் இல்லையா? ஆமாங்க.
லாரியை வச்சு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க பாரு. அப்போ அரசு வந்து இதெல்லாம் இரும்பு கரம் கொண்டு அடக்காவிட்டால், இன்னமும் அரசு வந்து இப்படிப்பட்டவர்களை வளர விட்டால், இது வந்து மக்கள் நம்பிக்கையை ஒட்டுமொத்தமாக சிதைத்து விடும். நன்றி தோழர். நன்றி நன்றி, தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.